இன்றைக்கி கணக்கு பகுதியில் பகா எண்கள் அப்படின்னா பார்க்கலாம். இங்கிலீஷில் ப்ரைம் நம்பர், அதாவது ஒன்றாலும் தன்னாலும் மட்டுமே வகுப்படக்கூடிய எண்கள் தான் பகா எண்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அது என்ன ஒன்றாலும் தன்னாலும் அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு நம்பர் இருக்குது, இப்போ 2 இருக்குன்னு வச்சிங்களேன், அந்த 2 2ஆல் வகுப்படும், அப்படி இல்லைன்னா 1ஆல் வகுப்படும். அதுதான் அது கான்செப்ட்டு. அடித்தோன்னா 1, இதுக்கு 2ன்னு வரும் இல்லையா, அதுதான் அது பகா எண்கள். அப்படி எத்தனை பகா எண்கள் இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா 2, 3, 5, 7, 11, 13, 17, 19, 23, 29, 31, 37, 41, 43, 47 இதுக்கப்புறம் போயிட்டே இருக்கும். சரிங்களா? அதாவது 1 முதல் 100 வரை எத்தனை பகா எண்கள் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா மொத்தமாக 25 பகா எண்கள். இது கூட கேட்பாங்க இது மாதிரி. அதே போல் 1 முதல் 50 வரை எத்தனை பகா எண்கள் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 15 இருக்குது. அப்புறம் 50 முதல் 100 வரை எத்தனை இருக்குதுன்னு பார்த்தோம்னா 10 இருக்குது. அப்போ மொத்தமாக 25 பகா எண்கள் இருக்குது. சரிங்களா? ஓகே. மிகச்சிறிய பகா எண் அப்படின்னு கேட்டாங்கன்னா என்ன இதுன்னா 2. மிகச்சிறிய பகா எண் என்னது? 2. ஓகே. இரட்டை பகா எண் அப்படின்னு கேட்டாலும் என்ன தான்? 2 தான். இரட்டை பகா எண்ணு கேட்டாலும் என்ன தான்? 2 தான். சரி, எல்லாம் சொன்னீங்க சார், 1 என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா 1 என்பது பகு எண்ணும் கிடையாது, பகா எண்ணும் கிடையாது. அப்போ அது என்ன எண்ணு சார்? அது என்னன்னு பார்த்தீங்கன்னா சார் பகா எண் அல்லது இணை பகா எண் அப்படின்னு சொல்லுவாங்க. சார் பகா அல்லது இணை பகா எண். புரியுதுங்களா? இங்கிலீஷில் கோ ப்ரைம் நம்பர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, தேங்க்யூ.